ஒரு நாள் கூட கறி செய்யறதுக்கெல்லாம் வந்து இந்த டைமிங்கில் எந்திரிச்சு இப்படி எல்லாம் கிளம்பி போனதே இல்லைங்க. இப்படி நிற்கிது பாருங்க ஒவ்வொன்று. இந்த கடைலாம் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இந்த மாதிரி பால் குடிக்கிறத பார்த்து வாங்க. இது நம்ம வீடியோவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணாமூலி இருக்கு அதில். இதில் ஆட்டுக்கறியில் முழுசா நெஞ்சு ஈரல் 4 வருஷம் சாப்பிட்டுக்கிறேன். இதுக்காக வரீங்களா? சிவகாசியில் இருந்தா இளங்குட்டியே பிடிச்சி போடுவாங்க போல. மொத்தம் 4 இருந்து 5 கிடாய் வரைக்கும் ஓடிட்டு. இதில் வந்து தலைக்கறி கொழுப்பு டேஸ்ட் எப்படி இருக்குது? அது இவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் தம்பளைனே டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துங்க திருப்பூர் மாவட்டம். ஒரு காலத்தில் ஈரோடு மாவட்டமாக இருந்துச்சுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம், சரிங்களா? காங்கேயம் தொகுதி காங்கேய வட்டத்தில் இருக்கக்கூடிய முத்தூர் ஆட்டுச்சந்தையில் இருக்கக்கூடிய குடல்கறி குழம்பு. அங்கே குடல்கறி குழம்பா என்னென்னு தெரியல, முத்தூர் சந்தைக்கறின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஊர் தான், பட் வெளியில் இருந்தாலும் வந்து யூடியூபர்லாம் வந்து எடுத்து போடுறாங்க. நமக்கு பக்கத்தில் தான் இருக்குதுங்க, ஒரு 15-10 கிலோமீட்டர் தான் வரும். போனோம் அப்படின்னா நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாமுங்க. பட் எனக்கு நான் இதனால் வரைக்கும் போனதில் போய் சாப்பிட்டதும் கிடையாதுங்க. முத்தூர் ஆட்டுச்சந்தை அப்படிங்கிறது வந்து சனிக்கிழமை, இன்றைக்கி வந்து சனிக்கிழமை டெய்லி வந்து சனிக்கிழமை காலங்கத்தில் நேரமே கூடும். கூடி ஒரு 10 மணிக்கெல்லாம் 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அந்த டைமிங்கில் வந்து ஆடு அறுத்து குடல்கறி குழம்பு அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷெல்லாம் செஞ்சு சந்தையில் வந்து சந்தைக்கறின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம காதுக்கு நியூஸ் வந்துச்சுங்க. நிறையா சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம ரிலேட்டிவ்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து முத்தூர் சந்தைக்கறி வீடியோ பண்ணுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட நம்ம நிறைய பேர் நம்ம சஜெக்ட் பண்ணாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஜெக்ட் பண்ணாங்க, கரெக்டாக சொல்லிட்டு இங்கிலீஷ். அதனால் வந்து கிளம்பிட்டு நீங்கள் காலங்காலத்தாலும் கிளம்பிட்டு சரி வாகமக்கல்ஸ் போயிட்டு முத்தூரில் போயிட்டு ஆடு சந்தைக்கு போயிட்டு சந்தைக்கறி ஒரு பிடிச்சிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு நாள் கூட கறி செய்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த டைமிங்கில் எந்திரிச்சு இப்படியெல்லாம் கிளம்பி போனதே இல்லைங்க. ஏதோ ஒரு மலைக்கு போகிறோம், லாங் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா வேணால் இந்த மாதிரி வந்து பைக் எடுத்துக்கிட்டு காலங்காலத்தில் நேரமே கிளம்பி போன கதை உண்டு. ஆனால் கருதிங்கிறதுக்கு காலங்கத்தால் இப்படி வண்டி எடுத்துகிட்டு போனது இதாங்க ஃபஸ்ட்டு டைமு. வாங்க போய் பார்ப்போம், அவங்க சமையல் செய்ய கூட வீட்டு எடுத்துடலாம். பயங்கரமாக குளிர்ந்துங்க மக்கள், முடியலிங்க. போய் நல்லா சுட சந்தைக்கறி சாப்பிட வேண்டியதான். மக்கள்ஸ் ஃபைனலி ரீச்டு முத்தூர் ஆட்டு சந்தைங்க. என்னன்னு தெரியல, மற்ற டைமில் இந்நேரம் பயங்கரமாக இருக்குங்க. எல்லாம் ஃபுல்லாக ஆடுகளாக இருக்கும். எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்களா என்னென்னு தெரியல. நம்ம வந்தது மணி இப்போ 6:30 ஆகி போச்சுங்களா, அதனால் எல்லாமே விற்று போச்சான்னு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் ஆடுகள்லாம் அங்கே இருக்குது, காமிக்கிறேனுங்க. அந்த சந்தைக்கறி கடை அப்படிங்கிறது அப்புறம் இங்கே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் கேட்டாலே சொல்லிடுவாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் கொஞ்சம் வந்தோடனே லெஃப்ட் சைடில் ஒரு வேப்பமரம் ஒன்று இருக்காது. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து கேட்டாலே சொல்லிடுவாங்க மக்கள், அதில் பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆடுதான் என்னென்னு தெரியல, குறைவாக இருக்குது, வரத்து குறைவாக இருக்குது, என்னென்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே வாருங்களேன், நான் இவ்வளோ குறைவாக பார்த்ததே இல்லைங்க ஒரு நாள் கூட. என்றைக்குமே ஜேன்னு இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல நிற்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். இங்கே பாருங்க, இதெல்லாம் பட்டியலேருந்து அப்படியே ஓட்டிட்டு வந்துருக்குறாங்க. எப்படி நிற்கிது பாருங்க ஒவ்வொன்று. இதெல்லாம் வளர்த்துறதுக்கு வாங்கிட்டு போகிறதுங்க. இதெல்லாம் விற்கிற கொண்டு வந்துருக்காரு. ஆனால் விற்கிறதுங்களா ஐயா? வாங்கியிருக்குதுங்களா? ஓகே. இங்கே வாருங்க மக்கள்ஸ், ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. என்றைக்கு வந்தாலுமே வந்து நல்லா பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த ஆடெல்லாம் பாருங்கள், இந்த கடைலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. சூப்பருங்க. அண்ணன் பானை எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு வலுவா. வாங்க அப்படியே அங்கே போகலாம் வாங்க. நம்மளுக்கு பேசுறதுக்கு ஒரு ஐயா இருப்பார்னால பேசுவார் நம்மளுக்கு. இந்த அங்கே இருக்கார். இதோ பாருங்க மக்கள், இந்த சின்ன ஆடுக்குட்டி வைக்கிறார்ல இவர் நல்லா பேசுவார். ஐயா வணக்கம். என்ன அன்னைக்கு வந்து எடுத்தேன்லங்க உங்களை? என்னாச்சு, ரொம்ப கம்மியாக இருக்குது ஆடெல்லாம்? 2 மணிக்கு நைட்டில் ஓ 2 மணிக்கு வித்துருச்சா? ஓ 2 மணிக்கு சந்தை ஆரம்பிச்சிருமா? சந்தை வந்து 11 மணிக்கு ஆரம்பம், நைட்டு 11 மணி. 2 மணிக்கே சந்தை முடிஞ்சு. 2 மணிக்கே முடிஞ்சு, அதனால தான் இப்போ கம்மியாக இருக்குது. ஆமாம், இனிமேலும் வளர்ப்புக்கார வரணும்னா நைட்டு 10-11 மணி 12 மணிக்கு நீங்கள் வந்துடணும். மற்ற டைமில் இதுக்கு முன்னாடியில் வரப்பெல்லாம் இந்நேரத்தில் நிறைய இருக்கும். அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போல்லாம் நேரமே எல்லாம் முடிச்சிடறாங்க. வந்து ஆடு கிடைக்காது, கறிக்காரங்களும் வாண்டி வலிப்புறாங்க. நேரம் வெள்ளனாவே வாண்டி வைக்கிறாங்க. சரி. இங்கே வர மக்கள், அண்ணார் வந்து இந்த வெள்ளாட்டு குட்டி செம்பிளி குட்டிலாம் இருக்குல்லங்க, இதெல்லாம் வந்து இந்த பிறந்த குட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன குட்டி இருக்குங்களா, இதெல்லாம் சேல் பண்ணுறாரு. சூப்பருங்க ஐயா. அப்படியே 2 குட்டி விலை மட்டும் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்பெஷலாக அது ஒன்று சொல்லுங்கள். தலைச்சேரி அது கேரளா ஆடு.
நம்மளும் தலைச்சேரி. தலைச்சேரி. ஆஹா. இது என்ன ரேட் வருதுங்க? 3500 வருதுங்க. 3500. கடை குட்டியா முழு குட்டியா? 3200 கொடுக்குறேன். 3200 கொடுக்குறாருங்களாம்மா? வாங்குறவ யார்கிட்ட வேணாலும் வாங்குங்க. இந்த மாதிரி பால் குடிக்கிறத பார்த்து வாங்குங்க. பால் குடிக்கிறத பார்த்து வாங்கினா பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி கை கட்டினா பால் கை வச்சா பால் இது பண்ண சப்பணும். ரைட் ரைட் ரைட். அப்பதான் குட்டி அங்கே போய் பால் குடிக்கும். பால் கண்ணில் ஊற்றுற மாதிரி வாழைப்பழம் ஊற்றிங்கன்னா அது குட்டி கிடைக்கும். அதான் சரிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. வருங்க மக்கள், இது எல்லாமே வந்து பிறந்த குட்டி தானுங்க. சூப்பராக இருக்குது வருங்க, அழகழகா. சரி ஓகேங்க, காலம் மாறி போச்சாட்டு தெரியுது. இது நம்ம வீடியோவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வர மாதிரி இருந்தால் நேரமே வந்துருங்க. ஏன் இந்நேரத்தில் எத்தனை ஆடு இருக்குன்னு தெரியுமா? நைட் 2 மணிக்கு விட்டு போச்சு அப்படிங்கிறாரு. எல்லாமே நைட்டு 11 மணிக்கு சந்தை ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறாரு. வித்தியாசமாக இருக்குது, புதுமையாக இருக்குது. என்றைக்குமே இப்படிலாம் நடக்காது. காலங்காத்தால் 5 மணி 6 மணிக்கு வந்தோம் அப்படின்னா 8 மணி வரைக்கும் 7 மணி 8 மணி வரைக்கும் ஆடு வாங்கலாங்க. என்னடானா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க, காலங்கள் மாறிவிட்டது. வாங்க பசிக்கிட்டு போய் சாப்பிட்லாம். இங்கே இந்த மாதிரினா அங்கே எந்த மாதிரின்னு தெரியல. கடையில் எந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அந்த கறி இருக்குதா இல்லை தீந்து போச்சா என்ன எதுன்னு தெரில. சரி வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. மக்கள்ஸ் இங்கே பாருங்க, இங்கேயும் வந்து அதே கணக்கு தான். இங்கே இருக்கிற இலையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம். பசி பசி காதடிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன். எல்லாமே 11 மணி 2 மணிக்கெல்லாம் வந்து 2 மணிக்கு அந்த டைம்லலாம் சாப்பிட்டு போயிட்டாங்க போல். சரி வாங்க மக்கள்ஸ், நம்மளுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். கடைக்குள்ள வந்தாச்சு. வாவ், இது என்னங்க ஆயிட்டுருக்கு, சமையல் ஆகிட்டுருக்கு. கறி வேகுதுங்களா? ஓ, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்குமே வந்து இந்த 9 மணி வரைக்கும். சரி 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 ஓகே ஓகே ஓகே. அது பார்க்கலாங்களா? காட்டுங்க ஐயா. வாவ், இங்கே பாருங்க, உள்ளே வந்தனே சம்மா 3-8 பீஸ்மா கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஆவியில். அது காட்டுங்க, ஏதோ ஒன்றும் எது ஒன்று நாள் தெரியுமான்னு பார்ப்போம். மக்கள் வாய்ப்பே இல்லைங்க, எதுலேயும் தெரியாது போல். ரைட்டுங்க. அதில் இட்லிங்களா? அதில் இட்லி. ஓ சரி 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 சரி. இங்கே என்னென்ன கொடுக்குறீங்க சாப்பிட்றதுக்கு? இட்லி, சாப்பாடு, பரோட்டா, தோசை, அப்படியே இருங்க. அங்கே வரேன், அக்கா நல்லா சொல்கிறாங்க. வரட்டும். இருட்டு கடை, இருட்டு சந்து கடை. மக்கள்ஸ், நீங்கள் தான் கடை ஓனருங்களா? சரி சரிங்க. இங்கே என்னென்ன சாப்பிட கொடுக்குறீங்க? சாப்பாடுக்கு இட்லி, பரோட்டா, தோசை, சாப்பாடு, பரோட்டா. நான்வெஜ் ஐட்டத்தில் சாப்பாடு, தோசை. சரி சரி. அதுங்க. அப்புறம் குடல் தலை போட்டு குடல் கறி. குடலும் தலையும் போட்டு குடல் கறி. அதில் எல்லாமே கலந்துருக்கு. கண்ணாமூலி இருக்குது அதில். இதில் ஆட்டுக்கறியில் முழுசாக நெஞ்சு, ஈரல், புள்ளிக்காய், வெதற்காய், செவரொட்டி, ஈரல், நெஞ்சு பீஸு, இதெல்லாம் கலந்தது கறி. ஆட்டுக்கறியில் சதக்கறியில் சதக்கறி. இது ரெண்டு ஐட்டம் செல் பண்ணுறீங்க. குடல் கறி ஒன்று, ஆட்டுக்கறி, சதக்கறி ஒன்று. விலை என்ன ரேட்டுங்க? ரேட் என்ன ரேட்டு? 100 ரூபா. ஒரு கப்பு 100 ரூபாய்ங்களா? ஒரு கப்பு அப்படிங்கிறது இந்த கப்புங்களா? இந்த கப்பு ஒரு கப்பு 100 ரூபாயா? ஓ சரி சரி சரி. தான் வாருங்க மக்கள், இந்த கப்பில் ஒரு கப்பு 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்படியே இங்கே பாருங்க, இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. சூப்பருங்க. இங்கே அது ஒன்று இது ஒன்று. அது ஒரு ஆட்டுக்கறி ஒன்று, ஒரு குடல் கறி ஒன்று. இப்போல்லாம் நேரமே சந்தை ஆரம்பிச்சிட மாட்டிருக்குது. நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சு. 12 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு. மற்ற டைமில் வந்து அப்படின்னா காலையிலேயே உங்களுக்கு ஆடால் நின்றுட்டு இருக்கோம். சனிக்கிழமை காலையில் வந்தால் 10 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் இல்லை இருந்தால் 12 வீடு போக வரைக்கும் இருந்தால் வியாபாரம் பண்ணுவேன். இல்லைன்னா கூட்டிகிட்டு போயிடும். ஓ சரி. இது வந்து சனிக்கிழமை மட்டும்தான் அந்த ஹோட்டல் நடக்குது? சனிக்கிழமை மட்டும். ஞாயிற்றுக்கிழமைலாம் கிடையாது? ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்ற மாதிரி சனிக்கிழமை வந்து சாப்பிடலாம். சனிக்கிழமை மட்டும்தான். ஓ சரி சரி. இங்கேயே ஆடை வாங்கி இங்கேயே இது பண்ணி ஆடு வாங்கி இங்கேயே உரிச்சு இங்கேயே சமைச்சு காலைல மூஞ்சது எல்லாம் கழுவி வச்சு கூட்டிகிட்டு. அவ்வளோதான். சனிக்கிழமை மட்டும். சனிக்கிழமை இது ஃபேமஸ். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க, வெளியூர்காரெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி முத்தூரில் சந்தைக்கறி இருக்குமல்ல, அதை வீடியோ எடுத்து போடுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்தேன். நான் விளக்கேற்றி தான், ஆனால் நானே ஒரு நாள் கூட வந்து சாப்பிட்டது கிடையாது. வெளியூர் மக்கள்லாம் சொன்னாங்க கிடையாது. சரி எப்படிதான் இருக்கும். இல்லை நான் சந்தை இருக்கிறது தெரியும், இந்த சந்தைக்கறி நான் சாப்பிட்டது கிடையாது. இல்லை நான் சாப்பிட்டது இல்லை. அதனால தான் சரி ஓகே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சரி ஓகேங்க ஐயா, ஆரம்பிக்கலாங்களா? அக்கா இலை எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு புட்டி தான்.
சூப்பர் மக்கள்ஸ். என்ன வேணுங்க? பரோட்டா வேணுமா, இட்லி வேணுமா? 2 இட்லி கொடுங்க, 2 கறியிலே 1 கப்பு கொடுங்க. தண்ணி தொளிச்சுக்கிட்டா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றுங்க ஐயா. சூப்பர், அப்படியே இருங்க. ஃபஸ்ட்டு இட்லி வாங்கலாம் மக்கள்ஸ், அதுக்கப்புறம் வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுவோம். சரிங்களா? 2 இட்லி வைங்க ஐயா. ரைட், சூப்பர். காலங்காத்தால் 6 மணிக்கு சாப்பிட்றேன். இன்னும் நல்லா கூட பசி கூட எடுக்கலை. ஆனால் நைட் டைமில் வந்து சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா கூட்டமாக இருந்திருக்கும். சாப்பாடு மட்டும் தானுங்களா? ஓ, வந்து சாப்பாடு மட்டும். சரி 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 சரி. இது குடல் மட்டும். ஓ, சாப்பிடுங்க, அப்புறம் அதை வாங்கிக்கோங்க. இது குடல் கறிங்களா? ஆமாங்க. சரி 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 சரி. குடல்னா இது வந்து தலை, ரத்தம், மூளை, ஜவுக்கறி இதெல்லாம் கலந்தது. குடல், சிறுங்குடல், பெருங்குடல், நுரையீரல் இதெல்லாம் போட்டது தான் குடல். ஓகே, அப்போ அந்த இதுலையும் கொடுங்க. ஆட்டுக்கறி 1 கப்பு கொடுத்துருங்க. அது 1 கப்பு கொடுங்க. நீங்கள் சாப்பாடு டிக்கெட்டு மலேசியா, சிங்கப்பூர்ல எல்லாம் இருக்கிறாங்க. அப்படிங்களா? அவங்க எல்லாமே பார்த்துட்டு இந்த வரமா அவங்கள பார்த்துட்டு சூப்பருங்க. என்னக்கா இப்படி நெக்ஸ்ட் வந்து இருக்கிறீங்க? இது என்னங்க ஐயா? இது வந்து ஆட்டுக்கறி. ரைட் ரைட். இது ஆட்டுக்கறி மக்கள்ஸ். இது வந்து குடல் கறிங்க. சரிங்களா? இதில் வந்து தலை, குடல், அக்கா சொன்ன நிறைய போட்டிருக்காங்க. இதில் வந்து நெஞ்செலும்பு, சதை, எலும்பு கறி, கொழுப்பு இதெல்லாம் போட்டு செஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டுக்கறி. இப்போ 2 இட்லி வாங்கியிருக்கோம், ஆட்டுக்கறி சதைக்கறி வாங்கியிருக்கோம், குடல் கறி வாங்கியிருக்கிறோம். அக்கா 1 கப்பு வந்து 100 ரூபா தானுங்கக்கா? மக்கள்ஸ், அடுத்து பாருங்கள், நம்ம ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்து அண்ணன் தான் இருக்கார். அண்ணன் வண்டி தான் இருக்கார். அண்ணன் எப்படின்னா இருக்குது டேஸ்ட்டு? டேஸ்டிங் படகு நல்லா இருக்குதுங்களா? ஜம்முனுக்கு டேஸ்டிங்க. எந்த ஊருங்கண்ணா நீங்கள்? நான் இங்கே காங்கேயம். காங்கேயங்களா? சரி சரிங்க. இங்கே ஆட்டு வியாபாரிங்களாங்கண்ணா? இல்லை இல்லை, நான் இங்கே மல்லித்தலை கடை போட்டுக்கிறேன். மல்லித்தலை கடை போட்டுருக்கிறீங்களா? சரி சரிங்க. வேறு எங்கே இந்த மாதிரி சந்தையில் கறி சாப்பிட்ருக்கிறீங்க? வேறு குணத்தூரில் சாப்பிட்டுக்கிறோம். குணத்தூர் சாப்பிட்டுக்கிறீங்க. குணத்தூரில் வந்து அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் இல்லை. இந்த டேஸ்ட் இல்லைங்க. இந்த டேஸ்ட் இல்லை. இங்கே முத்தூர் இதெல்லாம் நல்லா இருக்குதுங்களா? இங்கே நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன வாங்கிங்க? என்ன சாப்பிட்டீங்க? நான் எப்பவுமே வந்தேன்னா 2 புரோட்டா கறி தான் வாங்குவேன். 2 புரோட்டா கறி. என்ன கறி? குடல் கறிங்களா? இல்லை ரெண்டுமே 1 கப்பு. 2 புரோட்டா 2 கறி. ஓகே ஓகே. நல்லா இருக்கு. நான் 4 வருஷம் சாப்பிட்டுக்கிறேன். 4 வருஷம் சாப்பிட்ருக்கீங்களா? சரி சரி. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குதுங்களா? சரி சரி சரி. சந்தோஷங்கண்ணா. சரிங்கண்ணா. செகண்ட் டைம் சாப்பிட்றேன். 2வது டைமுங்களா? எனக்கு ஊர் வந்து சிவகாசி. சிவகாசிங்களா? இந்த பக்கம் என்கிட்ட ஒர்க்குக்கு வரும்போது மட்டும் இங்கே வந்து கம்பல்சரி இந்த சாட்டர்டே மட்டும் வந்து இங்கே சாப்பிடுங்க. சனிக்கிழமை முத்தூர் இங்கே வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் முத்தூர் ஆட்டு. ஓ சரி சரி சரிங்க. நீங்கள் ஆட்டு வியாபாரிங்களாங்கண்ணா? புரியல. நீங்கள் ஆட்டு வியாபாரியா? இதுக்காக வரீங்களா? சிவகாசியில் இருந்தா? அண்ணா ஓ ஏதாவது லைனு. இந்த பக்கம் எனக்கு ஒர்க் இருக்கும். நான் வரும்போது சாட்டர்டே வந்து ஓ சனிக்கிழமை இந்த பக்கம் யாராவது சோழியாக வரும்போது கம்பல்சரி இங்கே வந்து சாப்பிட்றீங்க. சரி சரி சரி. சரிண்ணா ஓகேண்ணா. பாருங்க சிவகாசியில்தான் வந்து சாப்பிட்றாருங்க. செம்மங்க மக்கள்ஸ். அடுத்து பாருங்க, பெத்த கை ஒருத்தர் பிடிச்சிருக்கேன். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா இங்கே நம்ம முத்தூர் சந்தைக்கறி கடை எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும்? 15 வருஷமா தெரியும். சரி சரி. டேஸ்ட் லைஸ் எப்படின்னா? நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்னங்க? குடல் கறி. ஓ ரைட் ரைட் ரைட். சரிண்ணா சாப்பிடுங்க. சரி ஓகே மக்கள்ஸ், வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த குடல் கறின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? குடல் கறியை டேஸ்ட்டு பார்த்துருவோம். சரிங்களா? வெறும் குடல் எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்ப்போமா? நல்லா இருக்குங்க. நல்லா வெந்திருக்கும் போல். பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ணன் வேறு நல்லா இருக்குது, குணத்தூர் ஆட்டு சந்தையை விட அது நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு. வாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த பாருங்க, அந்த இறை பையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் இருக்குது பாருங்க, தெரியுதா? சரி வாங்க மக்கள் சாப்பிடுவோம். இன்னைக்கெல்லாம் கம்மிங்க இது. கம்மியா? ஆமா. இன்னைக்கு நான் இங்க சரக்கு தட்டி போய் மாட்டிருக்குது. உடகு செம்மையாக இருக்குதுங்க. வேற லெவலு. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது மக்கள். நான் கூட என்னமோ நினச்சேன். பக்கத்தில் அண்ணன் அங்கே உட்காந்துருக்காருல, ஒரு ரிவ்யூ எடுத்தோம்ல, அவர் சொன்னார் குணத்தூராடி சந்தையெல்லாம் வந்து நிறைய இருக்குது, பட் கம்பேர் பண்ணக்கூடாது, பட் சொல்கிறேன் அதை விட சூப்பராக இருக்குனாரா? அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாயில் வைக்கிறேன். குடல் கறி அவ்வளோ தித்திப்பாக சூப்பராக இருக்குதுங்க. வேற லெவலு. இதில் தலைக்கறி, குடல் கறி எல்லாமே போட்டு செஞ்சுருக்காங்க. சக்கத்தாக இருக்குது. செம்மங்க. காட்டுறேன் பாருங்களா எப்படி வந்துருக்குதுன்னு. பாருங்க மக்கள், இதில் வந்து தலைக்கறி, கொழுப்பு எல்லாமே போட்டு ஜம்முடு பண்ணுறாங்க. வாவ், நல்லா வந்துருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுங்க மக்கள். ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த குடல் கறி. இந்த குடல் கறிக்கு இட்லிக்கும் காட்டுறோம் பாருங்களா. பாருங்க மக்கள், நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து இது பண்ணிட்டேன், இட்லி சாப்பிட்டேன். செம்மையாக இருக்குதுங்க இந்த குடல் கறியோட இட்லி பசங்க சாப்பிடும்போது. சத்தியமாக சொல்கிறேன், தாறுமாறு.
அக்கா சூப்பராக இருக்குதுக்கா. உண்மையாலுமே சொல்கிறேன், அல்டிமேட்டு. நான் கூட என்னமோ நினச்சேன், சூப்பராக செஞ்சுருக்கீங்க. பக்கத்தான் இருக்குதுங்க, தாறு மாதிரி. குடல் கறி செம்ம. இட்லி காம்பினேஷனும் சூப்பரு. வேறில் உண்மையுமே சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து மட்டன் இருக்கலங்க, சதக்கறி, அதை ட்ரை பண்ணிடலாம் வாங்க. மட்டன் இதில் பாருங்கள், அப்படியே கொழுப்பு பாருங்களேன், நல்லா வெந்து அப்படியே கொலன்னு வெண்ணெய் மாதிரி இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த கொழுப்பு வித் அப்படியே அந்த சதக்கறிலாம் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். நல்லா இளங்குட்டியாக பிடிச்சி போடுவாங்க போல். ஏன்னா கெல்ட்டாடாக இருந்ததுன்னா உங்களுக்கு இவ்வளவு இதெல்லாம் வர சாஃப்ட்னஸ் வராது. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கொழுப்பும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதக்கறி ரெண்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு தேவட்டி அப்படியே எடுத்து அக்கா அங்கே இருக்கிறாங்க மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட் பண்ணுறாங்க தெரியல, செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது அக்கா, செம்மையாக இருக்குதுக்கா, சூப்பராக இருக்குது. இத்தனை நாளாக வந்து நம்ம கமெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் சொன்னாங்க, முத்து சந்தைக்காய் ட்ரை பண்ணுவாப்பில் நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க. அது இவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம. வாருங்கள என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த மட்டன் கறியில் எடுத்து அப்படியே ஒரு பெசஞ்சிங்கன்னு வைங்க, அப்படியே தனித்தனியாக விட்டு வருதா, அப்படியே ஒரு அப்படியே குழம்போடு டிப் பண்ணி அப்படியே எடுத்து இதில் கொழுப்பு சாதம் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. சும்மா கையில் ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ண அப்படின்னாலே நல்லா மாவு மாதிரி இதாகிடுதுங்க, நல்லா வெந்திருக்குது. மெயின் அதுதான் இங்கே. ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நல்லா வெந்திருக்குதுங்க. நான் சொன்னேன் சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தேன்ல, அதுக்கு அந்த அக்கா கடைக்காரக்கா சொல்லுது, இந்த வேக்கெல்லாம் என்றைக்கும் கிடைக்காது, எனக்கு அதான் எனக்குமே வந்து கூட்டமாக இருக்கும், அவதியாக செய்யணும், அவசரமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நல்லா வந்துருக்குதுங்க. சும்மா கையில் அப்படியே தொட்டோம்னு அப்படியே களி மாதிரி இதாகுது. ஒருத்துங்க கட்டாயம் வந்து ட்ரை பண்ணலாம். வேறு லெவல் டேஸ்ட்டு. ஆக்சுவலாக நம்ம எத்தனையோ கடா பொங்கலுக்கு போய் கடாக்கெல்லாம் சாப்பிட்ருக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சுவையாக சாப்பிட்றான்னு எனக்கு தெரியலைங்க, ஞாபகம் இல்லை. பட் ரொம்ப சுவையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்து. நிறைய பேர் சொன்னாங்க ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தான கடை, சூப்பரான கடை. மக்கள் அடுத்து பாருங்கள், நான் இட்லி சாப்பிட்டேனுங்க. ஒரு புரோட்டா வைங்க. ஒன்று வைங்க. சூப்பருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பரோட்டா வாங்கியிருக்கோம். என்ன தான் வந்து இட்லியோட சாப்பிட்டாலும் இட்லி வந்து தாறுமாறுங்க. குடல் கறி குழம்புக்கு ஆட்டுக்கறி குழம்புக்குலாம் இட்லி அட்டகாசமாக இருக்கும். இருந்தாலும் அந்த பரோட்டா வந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அது ஊற வச்சு சாப்பிட்ணுன்னு வைங்களேன். முதல்ல வாங்கி பிச்சு போட்டு குழம்பு வாங்கி ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணிக்குவோம். சாப்பிட்டு வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போயிடுவோம். டேஸ்ட்டுக்காகவே தான் பரோட்டா வாங்கியிருக்கேன். பரோட்டாவோட சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறக்காக. இட்லி தான் டாப்பு. பரோட்டா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இங்கே பாருங்க, அப்படியே அப்பத்திக்கப்போ வந்து ரெடி பண்ணி உள்ளே கொண்டு வந்து ஊற்றிட்டு இருக்காங்க. ஊற்றுங்க. நம்ம பார்சல் கேட்ட போனால் அந்த மாதிரி தாங்க போட்டு கொடுப்பாங்க. சூப்பருங்க. இதுதான் மக்கள் ஒரு பார்சலுக்கு தான் சாப்பிட்றதுக்கு தான். அடுத்து பாருங்க, நல்லா சுட சுவையான பரோட்டா ரெடி பண்ணுறாரு. அப்படியே டைம் ஆகத்தான் அப்படியே ஒருத்தர உள்ள வந்துட்டுருக்காங்க. மணி 7-8 மணி ஆக ஒருத்தர உள்ள வந்துட்டுருக்காங்க மக்கள். 2 குடல் கறி 2 மட்டன் கறிக்கா மக்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்டோம், வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போயிடலாம். சூப்பராக இருக்குது. 2 சொல்லியிருக்கேன். சூப்பருங்க. இதுதாங்க மக்கள் குடல் கறி மட்டன் கறி குழம்பு. இப்படி தான் இருக்கும். இவ்வளோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப்பு 100 ரூபா. சரி ஓகே மக்கள், அக்கா போட்டு வச்சாங்க பார்த்தீங்களா, 2 குடல் கறி 2 மட்டன் கறிண்ணா. பார்சல் வாங்கிட்டு கிளம்பலாங்க. உள்ள அப்படியே கொஞ்சம் குழம்பு மட்டும் ஊற்றி விட்ருங்கண்ணா. குழம்பு ரைட். சூப்பர்ண்ணா. போதும்ண்ணா மிச்சம். சூப்பராக இருந்துச்சுண்ணா. நானும் யூடியூப் சேனல் தான் பார்த்தேன். நிறைய பேர் சொன்னாங்க, நானும் யூடியூபர் தான். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கடையை எடுத்து போடுங்க கமெண்ட் பண்ணங்காட்டி வந்து பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தான கடை. ஒரு நாளைக்கு எத்தனை ஆடுன்னு இது பண்ணுவீங்க, அறுப்பீங்க? மாமூலாக 2 கடாய் போட்டுட்டு இருந்தாங்க. யூடியூப் சேனல் பாட்டு வர்றதுனால இப்போ மறுபடியும் 2 கடாய்
மொத்தம் 4லேருந்து 5 கிடாய் வரைக்கும் ஓடிட்டு ஒரு நாள் நான் சனிக்கிழமை 4 to 5 கடை. 5 கிடாய் வரைக்கும் ஓடுது. பெரிய கடைங்களா சின்ன கடாயா? நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் போடணும் 8 கிலோ இருந்து ஒரு 13 கிலோக்குள்ள தான் போடும். அந்த இளங்குட்டி மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வால் பிடிக்க குட்டியும் போட மாட்டாங்க. 4 கிலோ 5 கிலோ குட்டியும் போட மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப பெரிய குட்டியும் போட மாட்டாங்க. மோச்சம் அடிக்கிற மாதிரி ரொம்ப கையாக இருக்கிற மாதிரி கணக்கான இதாக தேர்ந்தெடுத்து போடுறீங்க, இடப்பட்டதான். ஓகே ஓகே, அதனால தான் டேஸ்ட் இந்த மாதிரி இருக்கு. சரிண்ணா வந்து மென்று சாப்பிட்டா பூமா இருக்கணும், பல்லில் சிக்கக்கூடாது, சக்கையை மெல்றதுக்கு ஆடாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த வலுவலுன்னு ரொம்ப இளங்குட்டி இதாக தோலாட்டம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் கரெக்டான இதாக போடணும். சரிண்ணா சூப்பராக இருந்துச்சுண்ணா. சரிண்ணா பார்த்துங்களா? சரி வரேங்க்கா, பாய். சரி ஓகே மக்கள்ஸ், கிளம்பலாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹைப் இருந்துச்சு, முத்தூர் சந்தைக்கறி கடைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹைப் ஏற்றிட்டு இருந்தாங்க. வந்து பார்த்தேன், ஒர்த்து. நான் சாப்பாடோட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். பட் எப்படி சொல்கிறது, இட்லி சூப்பராக இருந்துச்சுங்க. இட்லி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொட்டல் கறிக்கு அந்த மட்டன் கறிக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் கையில் நிறைய வெண்ணையாக இருந்துச்சு. அந்த நார்மலாகவே கடற்கறி எப்படினாலும் அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பரோட்டா வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு கிடையாதுங்க. பரோட்டா ஒன்று வாங்கினா, பட் அதை நான் சாப்பிடவே இல்லை. பரோட்டா எனக்கு பிடிக்கல. ஆனால் இட்லி சூப்பராக இருந்துச்சு. இட்லிக்கும் குடல் கறிக்கு அந்த உள்ள அந்த குவான்டிட்டி வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு வந்து இந்த கொஞ்சம் பெரிய கப்பில் தரலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உதிக்குது. பட் அது எப்படி எந்த விதத்துலையும் தெரில. ஆனால் டேஸ்ட் வைஸ் ஓகே, டேஸ்ட் வைஸ் பக்கா 100க்கு 101% நான் வந்து மார்க் போடுவேன். ஆனால் அந்த குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் சேர்த்து தரலாமோ அப்படிங்கிற மாதிரி மனசில் தோணுங்க. ரைட் ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேராக நம்ம முத்தூர் இருக்கேன் அப்படின்னாலே நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியும். நம்ம முகுந்தூர் எங்கள் அக்கா வீடு இந்த ஊர் தான். எங்கள் போயிட்டுங்க நான் முகுந்துக்குட்டியை இருங்க பேசுகிறேன். முத்தூர்னாலே நிறைய பேர்த்துக்கு தெரியுங்க, எங்கள் அக்கா வீடு இந்த ஊர் தான். நம்ம போயிட்டு முகுந்துக்குட்டியை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். அந்த 10ஆம் பன்னெண்டாம் எக்ஸாம் நடக்கிறனால முகுந்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் வந்து வாரத்தில் 2 நாள் தான் ஸ்கூலுங்களாமா. சொன்னாலும் இன்றைக்கி லீவு, இன்றைக்கி சனிக்கிழமைங்களா, இன்றைக்கி லீவு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. இப்போ முகுந்துக்குட்டி கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ குடல் கறியோடு சாப்பிட்லாங்க. ஓகேவா மகள்ஸ்? அடுத்து பாருங்கள், நம்ம முகுந்தை கூட்டிக்கிட்டு போகிற வழியில் ஒரு அண்ணார் வந்து மாதுளம்பழம் விற்றுக்கிட்டு இருந்தார். கிலோ வந்து 180ஆமாங்க. பார்க்குறக்கு எல்லாமே நல்லா பழம்லாம் பெரிய பழமாக இருந்துச்சா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகலாங்க. முகுந்தே போகலாமா? ஆள் இன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சுங்க. நான் கூட லீவுன்னு நினச்சேன். இன்றைக்கி ஸ்கூல் நாளையிலேருந்து தான் லீவாமா. நான் அதனால் இன்றைக்கி லீவு போட்டான். சரி வாங்க மக்கள்ஸ், வாங்கிட்டு போகலாம். மக்கள்ஸ் ஃபைனலி ரீச்டு ஹோமு. முகுந்தே சாப்பிட்ட பிறகுன்னு சொல்லு. குடல் கறி, தலைக்கறி, இதை சாரி சதக்கறி ரெண்டுமே போட்டிருக்குதுங்க. நீ சாப்பிட்றியா? சரி மாமா ஊட்டுவான். ஓ சுடுது சாப்பாடு சுடு. சாப்பாடு கை விடாத, நான் எடுத்து தரேன். நீ சாப்பிட்டு சார், நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நீரு அவனுக்கு நான் கொடுத்துக்கிறேன், நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அவனுக்கு நான் ஊட்டிக்கிறேன். அது எலும்புக்கு ஊட்டிடுவேன். நீ எடுத்து சாப்பிடு. என்ன மாதிரி சாப்பிட்றான்டா சவுக்குன்னு. ஏய் எலும்புக்கு தின்னு விடாதா? அவனுக்கு எலும்புடாது. இங்கே பாருங்க எலும்பு. கட்டே விடு, தொப்பு எலும்புடாதே. அப்படி துப்பு. அட எலும்பு தூக்கி. முகுந்த எப்படி இருக்குதே? டேஸ்ட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? அதை எடுக்காத, நான் விட்றேன். சரி ஓகே மக்கள், அடுத்து பாருங்கள் பல்லவி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இன்னொரு பக்கம் வந்து அம்மா சாப்பிட்டு இருக்கிறாங்க. பல்லவி எப்படி இருக்குது? டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? டேஸ்ட் வைஸில் ஓகேங்க, பக்காங்க, செம்ம டேஸ்ட்டு. ஆனால் என்னென்னு கேட்டிங்க, இந்த டேஸ்ட்டுக்கு விலை ஒர்த்து தான். பட் இருந்தால் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் கொஞ்சம் குறையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வேணுது 400, அங்கே 200, 600 இன்னொரு 100 போட்டு 700 ஆட்டுக்கு 1 கிலோ எடுத்துன்னு வந்து எல்லாரும் குடும்பத்தோட ஃபேமிலியும் நல்லபடியாக சாப்பிட்டுக்கலாம். பட் இந்த டேஸ்ட்டுக்காக இந்த விலை வந்து ஒர்த்துன்னே சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் மனசு இடிக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை மக்கள், சூப்பராக இருந்துச்சு. சந்தைக்கறி போட சொன்னீங்க, போட்டாச்சு. நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. ஏதோ இன்னும் 2 நாள் போய் சாப்பிட்லாம் மக்கள். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பக்காங்க. என்ன அந்த டேஸ்ட்டு என்ன வாசம் தெரியுங்களா? சரி ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K7 மக்கள்ஸ். பாய்.